ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். ப்ரோ கபடி சீசன் 10 தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்சுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் கடைசியா இருந்தாலும் ஒரு சம்பவமே பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். தரமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். இந்த மேட்ச்ல ஒவ்வொருத்தரும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க தமிழ் தலைவாஸ் டீம் பிளேயர்ஸ்லாம். இது வரைக்கும் பிகேஎல் ஹிஸ்டரியிலேயே 74 பாயிண்ட் எடுத்து ஒரு டீம் அதிக லீடு பண்ணி வின் பண்றதுல இதே முதல் முறையா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, பிகேஎல் ஹிஸ்டரியிலேயே அதிக ஆல் அவுட் எடுத்த ஒரு டீம்னு பேர் வாங்கியிருக்காங்க. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படியே பெங்கால் வாரியர்ஸ் நசுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த டீமால எதுவுமே செய்ய முடியல. டிஃபென்ஸ்லயும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ரைடிங்லயும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. நரேந்திர கொண்டோலா அண்ட் விஷால் சகல் உங்க ரெண்டு பேர் தான் நண்பா பெங்கால் வாரியர்ஸ் டீமை செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நரேந்திர கொண்டோலா 15 பாயிண்ட் எடுத்து ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் 10 எடுத்தாப்புல ஃபர்ஸ்ட் ஹாப்லே. அடுத்து நம்ம விஷால் சகல் எங்கதான் நண்பா இருந்தாப்புல இவ்வளவு நாளும் நல்ல சான்ஸ் கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணாம கடைசியில வச்சு செஞ்சுட்டாப்புலன்னு சொல்லலாம் நண்பா. 2 சூப்பர் ரைட் எடுத்திருந்தாப்புல. அந்த 2 சூப்பர் ரைட்ல ஒரு சூப்பர் ரைட் பயங்கரமா இருந்தது. 4 பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல. மொத்தமா 7 பாயிண்ட் எடுத்து ஒரு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல சூப்பர் ரைட்ல மட்டும். கடைசியில மாசான முத்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் 10 நிமிஷத்துல 7 பாயிண்ட் எடுத்தாப்புல. பாஸ்டஸ்டா விளையாண்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. ஸ்பீடா விளையாண்டாப்புல. கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் ரீட்டன் பண்ணி ஆகணும் மாசான முத்த. மொத்தமா 43 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ரைடிங்ல மட்டும். இது வரைக்கும் பிகேஎல் ஹிஸ்டரியில இப்படி விளையாண்டது யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் விளையாண்டுருக்காங்க தமிழ் தலைவாஸ் அணி. நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். வெறித்தனமா விளையாண்டாங்க. நரேந்திர கண்டோலா அண்ட் விஷால் சகலை ரீட்டன் பண்ணி ஆகணும். பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். முக்கியமா நம்ம நரேந்திர கண்டோலாவை எந்த சீசன்லயும் ரிலீஸ் பண்ணிடவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்துட்டாப்புல, ஒரு ஸ்டார் ரைடா வந்துட்டாப்புல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருச்சு. அடுத்து பெங்கால் வாரியர்ஸ் டீம் பக்கம் வந்தோம்னா அந்த டீம்ல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ரைடிங்லயும் சொதப்பிட்டாங்க, டிஃபென்ஸ்லயும் சொதப்பிட்டாங்க. நேற்று ஒழுங்காவே விளையாடாம கொலாப்ஸ் ஆயிருச்சு அவங்க டீமே மொத்தமா. மணிந்தர் சிங் மட்டும்தான் 9 பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல. மற்ற பிளேயர்ஸ் யாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலனே சொல்லலாம். நெக்ஸ்ட் சீசன்ல தமிழ் தலைவாஸ் அணி ஒரு டேஞ்சரஸ் டீமா இருக்க போறாங்க. அவங்க ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சா போதும், கரெக்டா இருக்கும். அது என்னன்னா கவர் டிஃபெண்டர்ஸை மாத்தணும். ஒரு புது கவர் டிஃபெண்டர்ஸை கொண்டு வந்து அவங்கள க்ரூம் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண உடனே அப்பதான் அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த சீசன் கவர் டிஃபெண்டர்ஸ்னாலதான் நம்ம தோத்துக்கிட்டே இருந்தது. பாதி மேட்ச் கையிலே விட்டு போனது. அதனாலதான் சாரி, நெக்ஸ்ட் சீசன் ஒரு கவர் டிஃபெண்டர்ஸை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா கொண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண உடனே அப்படி கொண்டு வராட்டி ரோனக் அண்ட் ஆசிஸ் இவங்க ரெண்டு பேரையாச்சும் நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் அமீர் குஷன் பிசாமி அந்த பிளேயர் எல்லாம் நெக்ஸ்ட் சீசன் ரிலீஸ் பண்ணி ஆகுறன்னு தேவையில்லாம லாவேல காலை வச்சு பாதி பாயிண்ட் விட்டு கொடுத்துருக்காப்புல. இந்த பிளேயர் எல்லாத்தையும் ஜெய்ப்பூர் பின் பேந்தர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் தோத்து போனது ஒரு பாயிண்ட்ல. அந்த 2 மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிருந்தாவோ இல்லைன்னா டை பண்ணிருந்தாவோ கண்டிப்பா பிளேயா போயிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே நண்பா, முடிஞ்ச உனக்கு அதை எதுக்கு பேசிக்கிட்டு. நெக்ஸ்ட் சீசன்ல தமிழ் தலைவாஸ் அணி யாரை ரீட்டன் பண்ணு, அவங்க என்ன செய்யணும், என்ன செஞ்சா பிளேயா போவாங்க, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நரேந்திர கோண்டோலா இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணது பிடிச்சிருந்துச்சா, இல்லைன்னா விஷால் சகல் பெர்ஃபார்ம் பண்ணது பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.